சிக்கலான சட்ட நுணுக்கங்களை எளிமையாக புரிந்து கொள்ள நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் சட்டவியல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் தமிழ். நான் ஏகாந்தன். வணக்கம். வழக்கமா நாம இந்த தளத்துல சட்டத்தோட பிரிவுகள் அதோட நுணுக்கங்கள் பத்தி தான் விவாதிப்போம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு இல்லையா? சரியாக சொன்னீர்கள். இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சட்டம், நீதி, இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு மனித உளவியலையும் இந்த சமூகத்தின் அடித்தளத்தையும் அசைத்து பார்க்கிற ஒரு மாபெரும் தத்துவம். கார்லோஸ் சிப்போலா எழுதிய த பேசிக் லாஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்டூபிடிட்டி, அதாவது மனித முட்டாள்தனத்தின் அடிப்படை விதிகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை முன்வைத்து தான் இந்த விவாதத்தை நாம நகர்த்த போகிறோம். சொல்லுங்கள், அது என்ன அதிர்ச்சியான உண்மை? இப்போ ஒரு சமுதாயம் பஞ்சம், நோய் அல்லது மிகப்பெரிய பொருளாதார சர்வால் வீழ்வதில்லை, நமக்குள் இருக்கும் முட்டாள்களாலேயே ஒட்டுமொத்தமாக வீழ்கிறது. இருங்கள் ஒரு நிமிஷம், இது மிகவும் முரண்பாடான ஒரு பார்வையாக இருக்கிறதே. எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு மாபெரும் பேரரசோ அல்லது ஒரு சிறிய சமூகமோ அழிவதற்கு பொருளாதார வீழ்ச்சியோ அல்லது இயற்கை சீற்றங்களோ தான் முக்கிய காரணம்னு வரலாறு நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கு. பிளேக் நோயோ பெரும் பஞ்சமோ கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அது லட்சக்கணக்கானவர்களை அழித்திருக்கிறது. ஆனால் மனிதர்களே, அதுவும் குறிப்பிட்ட சில மனிதர்களே ஒட்டுமொத்த பேரழிவிற்கு காரணம், அவங்களால ஒரு முழு சமூக அமைப்பும் சரிந்துவிடும் என்பது கேட்பதற்கு ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கூற்று போல தோணுதே. இது எப்படி சாத்தியமாகும்? நீங்க சொல்றது நியாயமான சந்தேகம்தான். மேலோட்டமா பார்க்கும்போது இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கூற்று போலதான் தோணும். ஆனா சிப்போலாவோட உளவியல் தரவுகளை நம்ம கூர்ந்து கவனித்தால் இதோட ஆழம் உங்களுக்கு புரியும். விளக்குங்கள். வரலாற்றில் பஞ்சங்களும் நோய்களும் வந்திருக்கின்றன, அது உண்மைதான். ஆனா அந்த பேரிடர்களை ஒரு சமூகம் எப்படி எதிர்கொள்கிறது, அதிலிருந்து எப்படி மீண்டு வருகிறது என்பதை தீர்மானிப்பது அந்த சமூகத்துல உள்ள மனிதர்களோட மனநிலை. 100% சரி. ஒரு சமூகம் எப்படி வீழ்கிறது என்பதை புரிந்து கொள்ள அந்த சமூகத்தில் உள்ள மனிதர்களை முதலில் நாம தர்க்க ரீதியாக வகைப்படுத்த வேண்டும். மனிதர்களின் செயல்பாடுகள், அப்புறம் அந்த செயல்பாடுகளால் ஏற்படும் பலன்கள், இதை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த மனித குலத்தையும் ஒரு வரைபடத்தை போல 4 பிரதான பிரிவுகளாக பிரிக்கிறார் சிப்போலா. அதாவது ஒருவரோட செயலால் அவருக்கு ஏற்படும் பலன் என்ன, பிறருக்கு ஏற்படும் பலன் என்ன என்பதை வைத்து இந்த 4 பிரிவுகள் உருவாகின்றன. உலகத்தில் உள்ள இத்தனை பில்லியன் மனிதர்களையும் வெறும் 4 பெட்டிகளுக்குள் அடைத்துவிட முடியுமா? மனிதர்களின் குணாதிசயங்கள் ஒரு தொடர்ச்சங்கிலி போன்றதல்லவா? ஒருவரே சில நேரங்களில் நல்லவராகவும் சில நேரங்களில் சுயநலவாதியாகவும் இருக்கலாமே. இப்படி மிகவும் கராராக 4 பிரிவுகளாக பிரிப்பது மனித உளவியலை மிகவும் சுருக்கி பார்ப்பது போலது எனக்கு தோன்றுகிறது. இது மிக சரியான ஒரு கேள்வி. மனித மனதை அப்படி சுலபமாக அடைத்துவிட முடியாது என்பது முழுமையான உண்மைதான். ஆனால் சிப்போலா இங்கு மனிதர்களின் குணத்தை அளவிடவில்லை, அவர்களின் செயல்களால் விளையும் இறுதி முடிவை மட்டுமே அளவிடுகிறார். ஒரு செயல் நடந்த பிறகு அந்த செயலால் யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம் என்ற நிகர மதிப்பீட்டை வைத்துத்தான் இந்த பிரிவுகள் உருவாகின்றன. சரி, அந்த முதல் பிரிவு என்ன? இந்த வரைபடத்தோட முதல் பிரிவு எடுத்துக்கொள்வோம். இவர்களை பரிதாபத்திற்குரியவர்கள், அதாவது த ஹெல்ப்லெஸ் என்று அழைக்கிறார். இவர்களின் செயல்பாடுகள் எப்போதுமே மற்றவர்களுக்கு நன்மையை தரும், ஆனால் தங்களுக்கு தாங்களே பெரும் தீமையை அழைத்துக் கொள்வார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்தே தங்களை அழித்துக் கொள்பவர்கள் இவர்கள். அடா, இது நான் அன்றாட வாழ்க்கையில நிறைய பார்த்திருக்கிறேன். ஆமா, நிறைய பேர் அப்படி இருக்காங்க. பல நேரங்களில் இது ஒரு தியாகி பிம்பம் தேடும் மனநிலையாகவே எனக்கு தோன்றுகிறது. தங்களை வருத்திக் கொண்டு பிறருக்கு சேவை செய்வதில் ஒருவித உளவிய திருப்தியை இவர்கள் அடைகிறார்கள் இல்லையா? சரியாக சொன்னீர்கள். இப்போ உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் அலுவலகத்தில் எப்போதும் மற்றவர்கள் செய்ய வேண்டிய வேலையையும் தன் தலையில் இழுத்து போட்டுக்கொண்டு தன் குடும்ப நேரத்தையும் ஆரோக்கியத்தையும் இழந்து உழைக்கும் ஒருவரை பார்த்திருக்கிறீர்களா? அவரைத்தான் இங்கு பரிதாபத்திற்குரியவர்கள் என்று சொல்கிறோமா? மிகச் சரியான உதாரணத்தை சொன்னீங்க. அந்த நபரால் அலுவலகத்திற்கு லாபம், மற்ற சக ஊழியர்களுக்கு லாபம், ஆனால் அவருக்கு அது ஒரு மிகப்பெரிய இழப்பு. இந்த மனநிலை தொடரும்போது அது ஒரு தனிமனித சோகமாக முடிகிறது. ஆமாம், தங்களை அறியாமலேயே பிறரால் சுரண்டப்படுகிறார்கள். இது தனிமனித சோகம்தான். அடுத்த பிரிவு என்ன? சரி, இந்த வரைபடத்தின் 2வது பிரிவிற்கு வருவோம். இவர்கள் அறிவாளிகள். இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும், செய்யும் ஒவ்வொரு செயலும் மற்றவர்களுக்கும் நன்மையை தரும். அதே சமயம் அதற்கான பலனை தாங்களும் முழுமையாக அடைவார்கள். ஓ, அதாவது இரு தரப்பும் இணைந்து வளரும் ஒரு பரஸ்பர வளர்ச்சி இது. இது ஒரு வின் வின் சூழ்நிலை. நான் ஒரு பொருளை விற்கிறேன்,
அதற்கான நியாயமான விலை எனக்கு கிடைக்கிறது, அந்த பொருளால் உங்களுக்கும் பயன் கிடைக்கிறது, இருவருமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இப்படியான மனிதர்களால் மட்டும்தான் சமூகம் முன்னோக்கி நகர முடியும். அறிவாளி என்பவர் தன்னையும் வளர்த்து கொண்டு தன்னைச் சுற்றியுள்ள சமூகத்தையும் மேலே தூக்கி விடுபவர். மிக அருமையாக சொன்னீர்கள். அப்படியானால் இந்த வரைபடத்தின் அடுத்த பாதியில் இருப்பவர்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்பவர்களாகத்தானே இருக்க வேண்டும்? ஆமாம். வரைபடத்தின் எதிர்மறை பகுதிக்கு இப்போது வருகிறோம். 3வது பிரிவு. இவர்களை கொள்ளைக்காரர்கள் என்று சொல்கிறார். இவர்களுடைய செயல்கள் பிறருக்கு பெரும் தீமையை அல்லது இழப்பை ஏற்படுத்தும். ஆனால் அந்த இழப்பின் மூலம் இவர்கள் தங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை தேடிக் கொள்வார்கள். பிறரை ஏமாற்றியோ உழைப்பை சுரண்டியோ தங்களை வளர்த்துக் கொள்பவர்கள். இதுவும் நமக்கு நன்கு அறிமுகமான ஒரு பிரிவினர்தான். இந்த கொள்ளைக்காரர்கள் என்று சொல்லும்போது நாம் ஆயுதமேந்திய திருடர்களை மட்டும் நினைக்க வேண்டியதில்லை தானே? வேற யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது மக்களின் அறியாமையை பயன்படுத்தி போலி மருந்துகளை விற்கும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் முதல் ஊழல்வாதிகள் வரை அனைவருமே இந்த பிரிவில தான் வருவார்கள். மிகச் சரியான பார்வை. ஆனால் இவர்களை எப்படி எதிர்கொள்வது என்று சமூகத்திற்கு தெரியும். இவர்களின் செயல்பாடுகளை தடுக்கவே நாம் காவல்துறை, நீதிமன்றம் போன்ற பல அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இவர்களால் ஏற்படும் ஆபத்து கணிக்கக்கூடியதுதானே? அடா, இதுதான் இந்த விவாதத்தின் மிக முக்கியமான புள்ளி. கொள்ளைக்காரர்களை நம்மளால் கணிக்க முடிகிறது. ஏனென்றால் அவர்களின் செயலுக்கு பின்னால் ஒரு தர்க்கம் இருக்கிறது. தர்க்கமா? என்ன தர்க்கம்? அந்த தர்க்கத்தின் பெயர் பேராசை. ஒரு திருடன் எதற்காக திருடுகிறான்? லாபத்திற்காக திருடுகிறான். ஆமா, அவனது நோக்கம் பணம் என்பதால் நம் பணத்தை எப்படி பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்று நாம் முன்கூட்டியே தற்காத்துக் கொள்ள முடிகிறது. ஆமா, அது புரியுது. ஆனா இவர்களை எல்லாம் தாண்டி சிப்போலாவின் தத்துவப்படி இருப்பதிலேயே மிகவும் ஆபத்தான ஒரு பிரிவு இருக்கிறது. அதுதான் 4வது வகையான முட்டாள்கள். இவர்களுடைய குணாதிசயம் என்ன? ஒருவேளை தங்களுக்கு தாங்களே தீமை செய்து கொண்டு பிறருக்கும் தீமை செய்பவர்களா? ஆம், அதேதான். இவர்கள் மற்றவர்களுக்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார்கள். மாறாக மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துவார்கள். ஆனால் அதற்காக அவர்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்காது. தங்களுக்கு தாங்களே எந்த உதவியும் செய்து கொள்ளாமல் பிறருக்கும் தீமை செய்து 2 தரப்பிற்கும் அழிவை மட்டுமே உருவாக்குபவர்கள் இவர்கள். கொள்ளைக்காரர்களை விட முட்டாள்கள்தான் ஒரு சமூகத்தின் உண்மையான பேரழிவிற்கு காரணம் என்கிறார். ஒரு நிமிடம். கொள்ளைக்காரர்களை விட முட்டாள்கள் ஏன் இருப்பதிலேயே மிகவும் ஆபத்தானவர்கள்? எந்த ஒரு லாபமும் இல்லாமல் எதற்காக ஒருவர் இன்னொருவருக்கு அழிவை ஏற்படுத்த வேண்டும்? மனிதர்கள் அப்படி செயல்படுவதில்லையே. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு உளவியல் பலன் இருக்கும் இல்லையா? உதாரணத்திற்கு சமூக வலைத்தளங்களில் முகம் தெரியாத ஒருவரை எந்த காரணமும் இல்லாமல் வசைபாடும் ஒரு நபரை கருத்தில் கொள்வோம். இன்டர்நெட் ட்ரோல்ஸ். ஆமா, அவனுக்கு அதனால் பணமோ பொருளோ கிடைப்பதில்லை. ஆனால் இன்னொருவரை காயப்படுத்துவதில் அவனது மூளைக்கு ஒரு வக்கிரமான திருப்தி கிடைக்கிறதல்லவா? அது அவனுக்கு கிடைக்கும் ஒரு பலன்தானே. அப்படி பார்த்தால் அவனும் ஒரு கொள்ளைக்காரன் வகையில்தானே வருவான். முட்டாள் என்று எப்படி சொல்ல முடியும்? நீங்கள் கேட்பது மிக ஆழமான ஒரு உளவியல் பார்வை. ஆனால் சிப்போலா இங்கு குறிப்பிடும் பலன் அல்லது லாபம் என்பது ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்க்கை தரத்தை அல்லது சமூகத்தின் கட்டமைப்பை உயர்த்தக்கூடிய ஆக்கப்பூர்வமான பலனைப் பற்றியது. ஓ, அந்த வக்ர திருப்தி ஒரு உண்மையான பலன் இல்லை என்கிறீர்களா? ஆமாம். நீங்க சொன்ன அந்த வலைத்தள நபரை எடுத்துக்கொள்வோம். அவன் ஒருவரை காயப்படுத்தி ஒரு தற்காலிகமான வக்ர மகிழ்ச்சியை பெறலாம். ஆனால் அந்தச் செயலுக்காக அவன் செலவிடும் நேரம், அவனது ஆற்றல், அதை பார்ப்பவர்கள் அவன் மீது கொள்ளும் வெறுப்பு, இவை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டால் அவனது வாழ்க்கை தரம் கீழேதான் செல்கிறது. ஆமா, அவனுக்கு அதனால எந்த உருப்படியான லாபமும் இல்ல. அவனால் பிறருக்கும் மன உளைச்சல், அவனது சொந்த வாழ்க்கையிலும் எந்த முன்னேற்றமும் இன்றி ஒரு பின்னடைவு. இது இருதரப்பிற்குமான இழப்பு. இதுதான் முட்டாள்தனம். இப்போ புரிகிறது. கொள்ளைக்காரர்களை விட முட்டாள்கள் ஏன் மிகவும் ஆபத்தானவர்கள் என்ற உளவியல் முரண்பாட்டை இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆபத்து என்பது செயலில் இல்லை, அதன் கணிக்க முடியாத தன்மையில் இருக்கிறது. கணிக்க முடியாத தன்மைன்னு சொல்லும்போது, அதாவது ஒரு கொள்ளைக்காரன் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வான் என்று நமக்கு தெரியும். அவன் தப்பித்து ஓடவே நினைப்பான். ஆனால் ஒரு முட்டாளை அப்படி அளவிட முடியாதுன்னு சொல்கிறீர்கள், அப்படிதானே? ஆமாம், துல்லியமாக சொன்னீர்கள். அந்த தர்க்கம் இருப்பதால் சமுதாயம் ஒரு கொள்ளைக்காரனுக்கு எதிராக செயல்பட முடியும். ஆனால் ஒரு முட்டாளை கணிக்கவே முடியாது. ஒரு முட்டாள் திருடனாக மாறினால் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அவனுக்கு அந்த பணம் தேவைப்படாது, அதற்கான அவசியமும் இருக்காது.
ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் உங்களை அடித்துக் கொன்றுவிட்டு அந்த பணத்தையும் தீயிட்டு கொளுத்திவிட்டு அவனும் மாட்டிக்கொண்டு அழிவான். உங்கள் கண்முன் நிறுத்த ஒரு மூர்க்கமான உதாரணத்தை சொல்கிறேன். நீங்க ஒரு உயரமான மாடிப்படியில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு பின்னால் நிற்கும் ஒருவனுக்கு உங்கள் இருவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் படியில் நிற்பவன் திடீரென உங்களை கீழே தள்ளிவிட்டு அவனும் சேர்ந்து விழுவான். அவனுக்கு அதனால் எந்த லாபமும் இல்லை. மலை உச்சியிலிருந்து உங்கள் மீது தற்செயலாக விழும் பாறங்கள் போல. எந்த தர்க்கமும் இல்லாமல் அழிவை தருபவர்களே முட்டாள்கள். இது மிகச் சரியான ஒரு ஒப்பீடு. இதை இன்னொரு கோணத்துல பார்த்தா ஒரு புலியிடம் கூட நாம் பேரம் பேசலாம் இல்லையா? எப்படி சொல்றீங்க? அதாவது ஒரு துண்டு இறைச்சியே அதன் முன் வீசினால் அது அதை எடுத்துக்கொண்டு தன் வழியில் போய்விடும். ஆனால் மலையிலிருந்து உருண்டு வரும் பனிச்சரிவிடமோ ஒரு பாறாங்கல்லிடமோ நாம் தர்க்கம் பேச முடியாது. நிச்சயமா முடியாது. நீ என் மீது விழாதே, எனக்கு குடும்பம் இருக்கிறது என்று பாறையிடம் கெஞ்ச முடியாது. அதன் பாதையிலிருந்து விலகி ஓடுவது மட்டுமே ஒரே வழி. முட்டாளிடம் எந்த தர்க்கமும் வேலை செய்யாதா? நமது சமூக கட்டமைப்புகள், விதிகள் எதுவுமே இவர்களை தடுத்து நிறுத்த முடியாதா? தடுத்து நிறுத்த முடியாது என்பதுதான் கசப்பான உண்மை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா நமது சமூக அமைப்புகள், நிறுவனங்கள், விதிகள் என அனைத்தும் ஒரு மனிதன் தர்க்கரீதியாக சிந்திப்பான் என்ற அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டுள்ளன. தனக்கு ஒரு தண்டனை கிடைக்கும் என்றாலோ அல்லது தனக்கு ஒரு இழப்பு ஏற்படும் என்றாலோ ஒரு மனிதன் அந்த தவறை செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையில் தான் இந்த சமூகம் இயங்குகிறது. ஆமா, நம்ம சட்டங்கள் எல்லாமே அப்படின்னா இயங்குது. ஆனால் முட்டாள்தனம் என்பது அறிவின்மை அல்ல. அது ஒரு வகையான சுய அழிவு மனநிலை. தர்க்கத்தை அடிப்படையாக கொண்ட அமைப்புகள் தர்க்கமே இல்லாத ஒரு மனிதனுக்கு முன்னால் செயலிழந்து போகின்றன. ரொம்ப ஆழமான கருத்து இது. கொள்ளைக்காரர்கள் சமூகத்தின் வளத்தை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுகிறார்கள். உங்களின் பணம் திருடனிடம் செல்கிறது. பணம் அழியவில்லை, கைமாறுகிறது. ஆனால் முட்டாள்கள் அந்த வளத்தையே முற்றிலும் அழித்து விடுகிறார்கள். உங்களுக்கும் பலனில்ல, அவனுக்கும் பலனில்ல. சரியா சொன்னீங்க. இப்படி தனிமனிதர்களாக இருக்கும் முட்டாள்களிடமிருந்து தப்பிக்க முடியாது. அவர்கள் பாறாங்கள் போல வந்து விழுவார்கள் என்றால் இவர்களை ஒரு சக்தி ஒருங்கிணைத்தால் என்னாகும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இதுதான் இப்போ எனக்கு மிகப்பெரிய பயத்தை தருகிறது. எல்லா சமூகத்திலும் முட்டாள்கள் இருக்கிறார்கள். அது தவிர்க்க முடியாதது. ஆமாம். நான் கூட ஒருவேளை என் வாழ்க்கையின் சில தருணங்களில் அப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்திருக்கலாம். அது ஒரு தனிமனித அளவில் முடிந்து விடுகிறது. ஆனால் ஒரு சமுதாயத்தில் இப்படியான முட்டாள்கள் தலைமை பொறுப்புக்கு வரும்போது என்ன நடக்கும்? ஒரு அதிகாரமிக்க நாற்காலியில் எந்த தல்கமும் இல்லாத ஒரு பாறாங்கல்லை தூக்கி வைத்தால் ஒட்டுமொத்த சமூகத்தின் நிலை என்னவாகும்? இதுதான் இந்த விவாதத்தின் உச்சகட்டம் மற்றும் சிப்போலாவின் இறுதி எச்சரிக்கை. அதிகாரத்தில் ஒரு முட்டாள் அமரும்போது முட்டாள்தனம் சமூகத்தில் ஒரு மதிக்கத்தக்க விஷயமாக மாறிவிடும். மற்ற முட்டாள்களும் அவனை பார்த்து பெருமிதம் கொள்வார்கள். அதுவரை அடக்கி வாசித்த முட்டாள்தனம் இப்போது தங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்து விட்டதாக நினைத்து ஒட்டுமொத்த சமூகத்திலும் பரவத் தொடங்கும். நீங்கள் சொல்வதை கேட்கும்போது எனக்கொன்று தோன்றுகிறது. என்ன அது? அதாவது முட்டாள்தனம் என்பது ஒரு தொற்று நோய் போல மாறி அதுவே அந்த சமூகத்தின் புதிய இயல்பாக மாறிவிடும். அந்த சூழலில் அறிவாளிகள் கூட தங்களை காத்துக்கொள்ள முட்டாள்கள் போல நடிக்க வேண்டி வருமோ? தர்க்க ரீதியாக பேசினால் அழிக்கப்படுவோம் என்ற பயத்தில் அனைவருமே அந்த முட்டாள்தனத்திற்கு துணை போக தொடங்கிவிடுவார்கள் அல்லவா? நிச்சயமாக. அதுதான் அங்கு நடக்கும் மிகப்பெரிய வரலாற்று சோகம். அறிவாளிகள் ஓரங்கட்டப்படுவார்கள் அல்லது மௌனமாக்கப்படுவார்கள். முட்டாள் தலைவர்கள் எடுக்கும் முடிவுகள் எல்லையற்றவை, விகிதாச்சாரத்திற்கு அப்பாற்பட்டவை. ஒரு கொள்ளைக்கார தலைவன் அதிகாரத்திற்கு வந்தால் அவன் தர்க்க ரீதியாக சிந்திப்பான். ஒரு விவசாயியிடம் 100 மூட்டை நெல் இருந்தால் 90 மூட்டையை அவன் வரியாக கொள்ளையடித்தாலும் 10 மூட்டையை அவனிடமே விட்டு வைப்பான். ஏனென்றால் அடுத்த வருடமும் அந்த விவசாயி பயிரிட்டால்தான் இவனால் மீண்டும் கொள்ளையடிக்க முடியும். அவனுக்கு தன் சுயலாபம் முக்கியம் என்பதால் சமூகம் முற்றிலுமாக அழிந்து விடாமல் பார்த்துக் கொள்வான். ஆமாம், அவனோட லாபத்துக்காகவே அவன் கொஞ்சம் வளர்க்க விட்டு வைப்பான். ஆனால் முட்டாள் தலைவனுக்கு அந்த எதிர்கால சிந்தனையோ தர்க்கமோ கிடையாது. அவன் அந்த 10 மூட்டை நெல்லையும் பிடுங்குவது மட்டுமல்லாமல் அந்த விவசாய நிலத்தையும் தீயிட்டு கொளுத்தி விடுவான். அவன் எடுக்கும் முடிவுகள் அவனையும் அழித்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சேர்த்தே அழிக்கும். இதை சிந்தித்துப் பார்க்கும்போதே ஒரு சமூகத்தின் வீழ்ச்சி எப்படி தொடங்குகிறது என்பது அப்பட்டமாக புரிகிறது. நாம் பஞ்சத்தையும் நோயையும் பார்த்து பயப்படுகிறோம். ஆனால் அந்த பஞ்சத்தை எதிர்கொள்ள தெரியாத அல்லது தாமாகவே ஒரு செயற்கையான பஞ்சத்தை உருவாக்கும் முடிவுகளை எடுக்கும் முட்டாள்கள் அதிகாரத்தில் இருப்பதுதான் உண்மையான பேரழிவு. மிகச்சரியாக புரிந்து கொண்டீர்கள். எந்த பயனுமற்ற காரணமே இல்லாத போர்களை தொடங்கி வரலாற்றில் லட்சக்கணக்கான மக்களை பலி கொடுத்த தலைவர்களெல்லாம் சிப்போலா குறிப்பிடும் இந்த முட்டாள்கள் வகையே சேர்ந்தவர்கள்தான். அவர்கள் கொள்ளைக்காரர்கள் கூட அல்ல.
ஏனென்றால் அந்த போரினால் அவர்கள் அடைந்த லாபம் ஏதும் இல்லை, தங்கள் நாட்டையும் அழித்து தாங்களும் அழிந்து போனார்கள். முற்றிலுமாக உடன்படுகிறேன். அதனாலதான் சிப்போலா மிக அழுத்தமாக பதிவு செய்கிறார். திருடனிடமிருந்தாவது தப்பித்து விடலாம், ஆனால் முட்டாள்களின் கையில் அதிகாரம் சென்றால் ஒட்டுமொத்த சமூகத்தின் வீழ்ச்சியும் தவிர்க்க முடியாததாகிவிடும். அப்படியானால் ஒரு சமூகத்தின் முதன்மை கடமை என்பது முட்டாள்களை அடையாளம் காண்பதும் அவர்களை எக்காரணம் கொண்டும் அதிகார படிநிலைகளில் ஏற்றிவிடாமல் தடுப்பதுமே ஆகும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக முட்டாள்களின் இந்த கணிக்க முடியாத தன்மையே பல நேரங்களில் அவர்களுக்கு ஒரு கவர்ச்சியான பிம்பத்தை கொடுத்து விடுகிறது. அவர்கள் எந்த விதிகளுக்கும் கட்டுப்படாதவர்கள், மரபுகளை உடைப்பவர்கள், மிக தைரியமானவர்கள் என்று ஒரு பிம்பம் உருவாகிறது. தங்களுக்கு பின்னால் என்ன நடக்கிறதே என்றே தெரியாமல் தங்களை அழித்துக் கொள்ளும் பரிதாபத்திற்குரிய மக்களும், இவர்களை வைத்து தங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கும் கொள்ளைக்காரர்களும் இணைந்து இந்த முட்டாள்களை அதிகாரத்தில் ஏற்றி அழகு பார்க்கிறார்கள். இறுதியில் அந்த அதிகார வெறி கொண்ட பாறாங்கல் அனைவரையும் நசுக்கி அழிக்கிறது. மிக துல்லியமாக தொகுத்து விட்டீர்கள். அந்த அதிகார பாறாங்கள் தன்னை ஏற்றிவிட்டவர்களையும் சேர்த்தே அழிக்கும் என்பதுதான் இதில் உள்ள மிக கொடூரமான முரண்பாடு. இந்த 4 பிரிவுகளில் நாம் எங்கு இருக்கிறோம் என்பதையும் நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதையும் இந்த விவாதம் ஆழமாக யோசிக்க வைக்கிறது. இது உண்மையிலேயே மனதை உலுக்கும் ஒரு உளவியல் பகுப்பாய்வு. அடுத்த முறை யாராவது ஒரு புரிந்து கொள்ள முடியாத முட்டாள்தனமான செயலைச் செய்யும்போது நாம் அவர்களை வெறும் அறிவில்லாதவர்கள் என்று கடந்து போக மாட்டோம். ஆமாம், அவர்கள் நம்மை நோக்கி உருண்டு வரும் பாறாங்கற்கள் என்பதை உணர்ந்து கவனமாக விலகுவோம். அந்த யோசனையோடுதான் இந்த விவாதத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும். இப்போது உங்களை சுற்றியுள்ள சமூகத்தை, உங்களின் பணியிடத்தை, உங்களுக்கு நெருக்கமானவர்களை, ஏன் உங்களையே ஒருமுறை திரும்பி பாருங்கள். நாம் ஒரு முட்டாளை அதிகாரத்தில் அமர்த்திவிட்டு பாறாங்கல் விழும் பாதையில் நின்று கொண்டிருக்கிறோமா? இல்லை, ஒரு முட்டாளுக்கு உதவி செய்து நம்மை நாமே அழித்துக் கொள்ளும் பரிதாபத்திற்குரியவர்களாக மாறிவிட்டோமா? அல்லது பரஸ்பர வளர்ச்சியை உருவாக்கும் அறிவாளிகளுடன் பயணிக்கிறோமா? சிந்தித்துப் பாருங்கள். விதிகள் அறிவோம், விவேகத்துடன் செயல்படுவோம். இது நமது சட்டவியல். மேலும் பயனுள்ள சட்ட தகவல்களுக்கு ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அப்படி இந்த வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். அடுத்ததாக நாம் எந்த சட்ட தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.